ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சு ரொம்ப நாளாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபங்க்ஷன் ஈவினிங் கிளம்ப போகிறோம். அது என்ன ஃபங்க்ஷன், எங்கே போகிறோன்னு சொல்லி ஈவினிங் போய் பார்க்கலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கணும்னா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. மறக்காமல் என்னோடய இன்ஸ்டா ஐடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் ஈவினிங் ஃபங்க்ஷன் போகிறதுனால நான் என்ன பண்ணேன்னா, எப்போவுமே நான் வந்து மேக்கப் பண்ணவே மாட்டேன், க்ரீம் எதுவுமே போட மாட்டேன். இன்றைக்கி வந்து நான் ஃபங்க்ஷன் போகிறதுனால மேக்கப் பண்ணி கொஞ்சம் ட்ரையல் பார்த்துருக்குறேன். எப்படி இருக்கிறேன்னு மட்டும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் வாஷ் பண்ணிவிடுவேன். போகும்போது மறுபடியும் மேக்கப் பண்ணிட்டு போகிறதுக்காக இப்போ ட்ரையல் தான் பார்த்துருக்குறேன். சிக்கன் பிரியாணி இன்னைக்கு 65லாம் செய்யலை, ஃபங்க்ஷன் போகிறதுனால சும்மா கொஞ்சமாக அப்படியே தாளித்து. டேஸ்ட் மட்டும் எப்படி இருக்குது சொல்லுங்கள். அங்கே எங்கே இருந்தது போடுறது கம்மியாக எனக்கு கொடுத்துட்டு 65ன்ற உண்மையா? ஆனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுல்ல, ஆறணும். கொஞ்சம் ஆறுச்சுன்னா இப்போ தானே உனக்கு போதும். 1 மணி. நீங்கள் சொல்லுங்கள் டேஸ்ட்டு மட்டும். டேஸ்ட் எப்படி இருக்கு? ரொம்ப நாளைக்கு பிறகு ரத்னா குக்கரில் பிரியாணி செஞ்சுருக்காங்க. தம் பிரியாணி செஞ்சே இதுவாகிடுச்சு. டேஸ்ட்டு சொல்லு. வாயில் போட முடியல. சொல்லுமா என்னாச்சு? ஆறணும். நல்லா இருக்கா? ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம். நானும் அம்மாவும் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம். மாமாவும் வீடு லாக் பண்ணிட்டு இருக்காங்க. என்னம்மா ஒரு முக்காக்கு மேலாம் ஓகேவா? எடு ப்ளே பண்ணிட்டேன். எடு ஃபுல்லாக எடுக்கிட்டா. நம்ம எங்கே கிளம்பிட்டீங்க? 2 பேரும் கல்யாணத்துக்கு கிளம்பிட்டோம். இப்போ ரிசப்ஷனுக்கு போகிறோம். யாருன்னா எங்கள் அத்தை இருக்காங்க, அப்பாவோட தங்கச்சி பையனுக்கு கல்யாணம் பிள்ளைக்கு ரிசப்ஷன் போகிறீங்க. ஆமாம் ஆமாம். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், நிச்சயதார்த்தத்துக்கு போன வீடியோ போட்டிருப்போம் பாருங்க. அவங்களுக்கு தான் இப்போ மேரேஜ். ஓகே கிளம்பலாமா? எல்லாம் கிளம்பியாச்சு. ரிசப்ஷன் 7 மணிக்கு தான். நம்ம சீக்கிரமாக ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை பார்த்துட்டனால நம்ம மண்டபத்தில் தாண்டி படப்பை கிட்டே போகணும். அதெல்லாம் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். ஸோ எதுக்கோசம்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஆமாம் ஆமாம் மக்களே, உங்களுக்குலாம் ஒரு சர்ப்ரைஸ். அது உள்ள போதுறாங்களா? நாங்கள் உள்ளே போகிறதுலாம் ஸ்பெஷலிஸ்ட் தானா? சந்துக்குள்ள சொன்னாங்க, சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க காய்ஸ். இருங்க ஒரு கார்கார டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதுல நம்மளை கொஞ்சம் பேச முடியாமல் இருக்கு. இப்போ நாங்கள் டாக்கட்டிவாக பேசுவோம். நான் தெரியல, அவன் எந்த ராஜ்பவனா ராஜேஷ் இந்த ஃபோன் வந்தது. நம்ம நான் ஸ்பேம் கால். என்ன நம்பர் வந்தது? சாரா ட்ராக் ஓரமாக விற்றுது. உங்களை அந்த ட்ராக்ல அடி பண்ணி செத்துச்சு, ட்ரெயின் அடி பண்ணி செத்துச்சு. வச்சிருங்க.
கேப் புக் பண்ணுறான் ரைடு. கேப் புக் பண்ணுறேன் என்ன பார்த்துருங்க. கதை டிக்கி ஓப்பன் பண்ணிடு. காலாட வச்சுனோம் வீடு கண்டத்து போயிட்டு போல இது கையில் வச்சு மந்து வாங்கணும். கிஸ்ஸே குத்தாம ஓப்பன் டாப்பா இது தோட நான் சிலுக்கு சுமித்ரா தோட ஓப்பன் டாப்பா குத்தாங்க முத்தமே குடுக்குறான் பாரு அப்பவே போட்டு முத்தம் இந்த மாதிரி இது ஒன்று பார்த்து கிடையாது. நல்லா கொடுத்தாங்க. நீ எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணலாம். நீ தான் ரொம்ப லைக் பண்ற மாதிரிலாம் வராம போயிட்டு நாங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். அது வெளியே வந்து கை கட்டி டிஷ்யூ கொடுத்தா போறாங்க. இப்போ இப்போ ஜானே டிஷ்யூ தொடச்சி வெளியே போறாங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. சேஃபா போங்க. 10 லட்சம் 10 லட்சம் நம்ம கார் எடுக்கிறதுக்கு அவங்களே வந்து எடுத்துக்கிறாங்க. கூட வராங்க நம்ம கூட என்ன பார்த்தா எப்படி மாமா பார்த்து நல்ல கவனிப்புடா. நல்ல கவனிப்பு. 10 லட்சம் ரூபா 2 மணி உட்காந்து சாப்பிட்டு வந்துருப்பா பொறுமையா. நல்லா கவனிச்சாங்க. 10 மணி நான் மக்களே பாத்துக்கங்க. இவர் சொன்னது கேட்டீங்களா? இது வந்து அவர் மாதிரி எதுவுமே கிடையாதான். ஆனா நாளைக்கு 10 மணி வரை ஊட்டி விட்டுலயே சாப்பிட்டு கேட்டுங்க. 24/7. ஆனா காலையில நாளைக்கு காலைல திடீர்னு மழை. திடீர்னு மழை. திடீர்னு மழை வரணுமா உனக்கு? வரணும் பவானி நீதான். பைத்தியம் வந்துருக்கு. வரணுமானி நீதான் சொன்னாங்க. எப்போ வந்து சொன்னாக்கா இரு நான் உள்ள போறேன். நான் அது இந்த மழையெல்லாம் நம்ப முடியாது. உடனே வெயில் வச்சிருவாங்க. எதுனால உன் மேல போடும் முதல் துணி திடீர்னு நல்லா காத்து மழை. என்னப்பா பெயின் காத்தா? பயங்கரம் காத்து. அதுதான் சொன்னல இது லூசு மழைப்பா. டக்குன்னு நின்றுடும். இப்ப செமையா இருக்குதுல்ல வெளியே. ஏசி ஆஃப் பண்ணி விட்டா இருங்க. வேஸ்டா ஏசி யாருமே இல்லை. ஏசி ஒன்று என்னடி பட்டு தங்கம். செம்ம காத்து. சவுண்டு பத்தியா? செடி இருக்க பட்டுனே போகுது காத்துக்கு. அதுதான் செடியே கண்டமாயிடும் பொழுது.